அந்த பாதை எனக்கு காட்டின பாதை. உங்களுக்கு எதுவும் பாதை காட்டின மாதிரி இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் எனக்கு மட்டும் தான் காட்டியிருக்காரு. அதற்கான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த பாதையை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் காட்டிய பாதை விளங்கப்படுத்தி ஆகணும். அநேகருடைய வாழ்க்கை அழியும்படியாய், சீரழும்படியாய், குழம்பி போகும்படியாய், கலங்கும்படியாய் ஒரு பாதையை நாங்கள் திறந்து விட்டுருக்கிறோம். அந்த பாதையை அடைக்கவும் இப்ப யோசிப்பார்கள், உங்களோட வாழ்க்கையில் அப்படி பாதை இருக்கிறது. දිව්‍යන්වහන්සේ මට මහවත්තක් පෙන්වුවා. ඒ මහවත්තේ ගමන් කරන මහවත්තක් නෙවෙයි. அதுல பயணிக்கிற பாதை அல்ல. மகவத்தை பாராட்டுனே அது பயணிக்கிற பாதை அல்ல. நம்ம நோக்கி சில காரியங்கள் வருகிற பாதை. புரியுதா? நம்மளை நோக்கி சில விஷயம் வருகிற பாதை. நம்ம வீட்டுக்கு தண்ணி வர்றதுக்கு ஒரு பைப் செட் பண்ணிருப்போம் தானே. வர்ற பாதை ஜஸ்ட் அதான் எனக்கு இந்த சரியா புரிஞ்சுக்கல. நான் எதிர்பார்த்துட்டு வந்து நாங்க போற பாதையை கடவுள் காட்டிட்டு இருக்காங்க. இல்ல நமக்கு வர்ற பாதை. பைப்ல தண்ணி வர்றது அது மேல் நாட்டுல இருந்து வேற நாட்டுல இருந்து வரும். கரண்ட் வருது நம்ம வீட்டுக்கு எப்படி வருது, ஒரு லைன்ல வருது. அது ஒரு பாதை, இது ஒரு பாதை. இப்படி சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையை அழிக்கும்படியாய் சில பொருட்கள் வர பாதைகளை நம்ம திறந்து வச்சிட்டு இருக்கிறோம் கடவுள். புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா உங்களுக்கு? தேவன் காட்டின பாதை என்னண்டு. நீங்க சின்ன பிள்ளைங்க, அதனால உங்களுக்கு புரியல. எனக்கே புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கை மூடுபட்டு போகுது. எங்களுடைய செழிப்பு மூடுபட்டு போகுது. எங்களுடைய முன்னேற்றங்கள் தடைப்பட்டு போகுது. දැන් මහවතක් මට පෙන්නුවේ අපි ගමන් කරන මහවතක් නෙවෙයි, අපි ජීවිතයට සමහර දේවල් එන පාරක් මහවතක්. දැන් බලන්න වතුර ටැප් තියෙනනේ. දැන් කොයිදෝ ටැංක් එකක් ඇති, ඒ වතුර අපි ගෙදරට යන්නේ ඒ මාර්ගයක් තියෙනනේ. ඒ ටැප් එකකින් එනවනේ. ඒ වගේ දැන් කරන්ට් වල කරන්ට් එක එන්නේ වයර් එක තමයි. ඒ තියෙන කරන්ට් තියෙන බැංකුවෙන් කරන්ට් මෙහෙට එන්නේ මාර්ගයක් තියෙනනේ, වයර් මාර්ග. ඒ වගේ අපේ ජීවිතේ පහතට යන්න නැත්නම් පහතට යන්න නැත්නම් දුක්පත්කමට යන්න නැත්නම් අපේ මොකද කියන්නේ මේ අපේ දිවුණු වීම නැති කරගන්න අපි මහවතක් විරුද්ධ කරලා තියෙනවා. අපි විරුද්ධ කරලා තියෙනවා. ඒක තමයි දෙවියන් වහන්සේ පෙන්නපු පාඩම. තේරුණාද? තවසර කියන්නද? விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் அப்படி ஒரு பாதையை திறந்து வைத்திருக்கீங்களா இருந்தால் தயவு செய்து முடியுங்க. சரி செய்து கொள்ளுங்க. இல்லாட்டி சரி செய்து கொள்ளுங்க. பாதையை சரி செய்து கொள்ளுங்க. சரி செய்து மூடி விடுறது கட்டாயம். நமக்கு தீமையை ஒரு பாதையில் வருது என்றால் அதை நம்ம மூடி விடுறது ரொம்ப நல்லது. அதை இறுக்கி மூடிவிட வேண்டும். இறுக்கி மூடிவிட வேண்டும். ஆணி வச்சு அடிச்சிடும் சில கதவு நினைவு இருக்கா? மூடி அப்படி அனுபவம் பட்டிருக்கீங்களா? இந்த கதவு இனி பாவிக்கிறதில்ல, டீப்பை வச்சு அப்பா அடிச்சு மூடிடுவாங்க. அதோட கதவு அது திறப்பா தேவை, இனி திறக்கிறதுக்கு அப்படி அந்த மாதிரி மூடிடுங்க. ஏனென்றால் ஆண்டவர் நிரப்ப வேண்டிய இடத்தை, நீங்கள் நிரப்ப வேண்டிய இடத்தை அந்த பாதையில வர்ற அந்த காரியம் நிரப்பி கொண்டிருக்கு. அதனால உங்களோட விஷயம் ஒன்றுமே அங்கே நிரம்பப்படுத்தல. உங்களோட விஷயம் வெளியே போயிடுது. அது அங்கே நிரம்பி போயிருக்கப்படியால் உங்களுக்கு நீங்க தக்க வைக்க வேண்டியது, நீங்கள் சேமிக்க வேண்டியது அங்க சேமிக்கப்படாமல் என்ன செய்ய சொன்னார் போயிடுது வெளியே. அதனால தான் இவ்வளவு உழைச்சாலும் என்ன இல்லை, மிச்சம் இல்லை. ඒ පාරෙන් එන නපුරු දේවල් පිළිලා තියෙන නිසා
අපි හම්බ කරන දේවල් ඉතු කරන්න බෑ. මොකද ඒ බාල්දිය නැත්නම් ඒ වාජනේ ඒ නරක දේවල් වලින් පිරීලා තියෙනවා. අපි ඉතු කරලා දානකොට ඒක එළියට යනවා. ඒකෙන් තමයි අපි කොච්චර හම්බ කරා ඒක ඇත්ත කියලා අත උසලා ආමෙන් කියනවා. ஆமென். அது உண்மைன்னு சொல்றவங்க கையை வைத்து ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். ஆமென். தேவன் பொய்யானதை பேச மாட்டாரு. நான் பொய்யானதை பேசலாம். உங்களை மனதை கவரக்கூடிய மாதிரி நான் பேசலாம். ஆனா கடவுள் உண்மையானதை மட்டுமே பேசுவார். கடவுள் உண்மையானதை மட்டுமே பேச போதுமானவர். அவர் நம்முடைய மனம் குளிர மொழி பேசவோ இல்லை நம்ம மெச்சிக்கக்கூடிய மாதிரி பேசவோ ஆண்டவருக்கு தேவைப்பாடு இல்லை. දෙවියන්වහන්සේ කතා කරන්න දේවල් ඇත්ත දේවල් අපි ජීවිතේ වෙන්න ඕන දේවල් තමයි කතා කරන්නේ. ஆமென். ஹalleluya. மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். பாடி நம்ம ஆராதிப்போம். ஆராதிக்கும் பொழுது பயபக்தியோடு ஆராதிங்க. அதோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் துதிங்கிறது வந்து ஒரு சின்ன வசனம் தான். அதை சொல்லுங்க. சரியா? இது வந்து ஒரு சிங்க